இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ரூல் ஆஃப் 72. இது வந்து ஒரு பேசிக் ஃபினான்ஷியல் ரூல். ஓகே. இந்த ரூல் வச்சு ஒரு ஃபார்முலா நம்ம டிவைஸ் பண்ணுவோம் இந்த ரூல்ல. இத வச்சு நம்மளோட மணி வந்து இன்வெஸ்ட் பண்ண மணி வந்து எவ்வளோ இயர்ஸ்ல டபுள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஓகே. ஸோ அதோட சிம்பிளா ஒரு ஃபார்முலா அதுக்கு இருக்கு. ஓகே. ஸோ இந்த மணி இன்வெஸ்ட் பண்றது வந்து எந்த மீடியம் வேணாலும் இருக்கலாம். ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட்டால இருக்கலாம், இல்ல டெபாசிட்டா இருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கலாம். நான் வந்து அதுக்கு வெவ்வேறு எக்ஸாம்பிள்ஸ் குடுக்குறேன். ஸோ தட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்க எப்படி அத டிட்டர்மைன் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபார்முலா என்னன்னா வெரி சிம்பிள். ரூல் ஆஃப் 72. 72 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா என்ன? நம்ம எந்த இன்வெஸ்ட் பண்ணாலும் அதில எவ்வளோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வருதுங்கிறது தான் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர்சன்டேஜ். ஸோ 72 டிவைடட் பை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் பெர்சன்டேஜ் நீங்க போட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து எவ்வளோ இயர்ஸ் எவ்வளோ வேல்யூ வருதோ அதுதான் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ். தட் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் இயர்ஸ் இட் டேக்ஸ் ஃபார் யுவர் அமௌண்ட் டு கெட் டபுள்ட். ஓகே. 3 எக்ஸாம்பிள்ஸ் நான் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட் வந்து சேவிங்ஸ் அக்கவுண்ட். சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல நீங்க ஒரு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. அது டிஸ்டர்ப் பண்ணல. ஓகே. இப்ப கரண்ட்டா சேவிங்ஸ் அக்கவுண்ட்க்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 2.5%. ஏர்லியர் 4 இருந்தது. அப்புறம் 3.5 இருந்தது. இப்போ 2.5% ஐ அம் அஸ்யூமிங். ஓகே. அப்போ உங்களுக்கு அந்த அமௌண்ட் டிஸ்டர்ப் பண்ணாம விட்டீங்கன்னா, அந்த அமௌண்ட் வந்து எவ்வளோ இயர்ஸ்ல டபுள் ஆகும் அப்படின்னு ரூல் 72 அப்ளை பண்றீங்க. ஸோ 72 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். 72 டிவைடட் பை 2.5 which comes to 28.8 years. ஸோ சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல போட்ட அமௌண்ட் வந்து டபுள் ஆகிறதுக்கு வந்து 28.8 இயர்ஸ் ஆகும். சேம் அமௌண்ட்டை வந்து இன்ஸ்டெட் ஆஃப் சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஃபிக்ஸட் டெபாசிட்ல போடுறீங்க. ஃபிக்ஸட் டெபாசிட்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து கொஞ்சம் வேரியேஷன் இருக்கும் பேங்க் டு பேங்க். மோஸ்ட்லி இந்த ரேஞ்ச் ஆஃப் 6 to 7 வச்சுக்கோங்க. ஓகே. ஏன்னா ஜென்ரல் பப்ளிக் ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும். சீனியர் சிட்டிசன்னா 0.5% எக்ஸ்ட்ரா இருக்கும். தோஸ் திங்ஸ் ஐ எம் நாட் கன்சிடரிங் ரைட் நவ். ஜஸ்ட் ஐ எம் அஸ்யூமிங் இன்ட்ரெஸ்ட் ரேட் டு பி 6.5%. So same applying the same rule of 72. 72 divided by interest rate 6.5, which is nothing but 11 years. So fixed depositல அந்த amount வந்து டபுள் ஆகிறதுக்கு வந்து 11 years ஆகும். Third example which I am going to give is investing in index fund. Index fundங்கிறது ஒரு டைப் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட். அதுக்கு வந்து நான் செப்பரேட்டா வீடியோ போடுறேன் எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே. ஸோ ஆஸ் ஆஃப் நோ ஐ எம் ஜஸ்ட் அஸ்யூமிங் தட் எ பர்சன் ஏஜ் 24 இஸ் கோயிங் டு இன்வெஸ்ட் இன் அ இண்டெக்ஸ் ஃபண்ட். ஓகே. அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க 60 இயர்ஸ் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் 60ன்னு அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஸோ 60 இயர்ஸ் வரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தாங்க அப்படின்னா அப்போ எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ இயர்ஸில் வந்து மணி டபுள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம். இண்டெக்ஸ் ஃபண்டுக்கு அப்ராக்சிமேட்டாக நான் 12% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அஸ்யூம் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஹீ இஸ் இன்வெஸ்டிங் 20,000 அட் த ஏஜ் ஆஃப் 24. ஸோ ரூல் 72 அப்ளை பண்ணணும் அப்படின்னா 72 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் 12%. தட் இஸ் 6 இயர்ஸ். ஸோ 6 இயர்ஸ் டைம் பீரியடில் டபுள் ஆகணும். ஓகே. பட் அவங்க வந்து 6 இயர்ஸ் கழிச்சு அந்த அமௌண்ட் எடுக்க போகிறதில்ல. 60 இயர்ஸில் தான் அமௌண்ட் எடுக்க போகிறாங்க. ஸோ இப்போ இருக்கிற ஏஜ் என்ன 24. ஸோ 24க்கும் 60க்கும் எவ்வளோ ஏஜ் கேப் இருக்குது? 36 இயர்ஸ் கேப் இருக்குது. இந்த அமௌண்ட் டபுள் ஆகிறதுக்கு 6 இயர்ஸ் ஆகும்னு சொல்லலாம். ஸோ 36 இயர்ஸில் இந்த அமௌண்ட் என்ன ஆகும்? 6 டைம்ஸ் டபுளிங் நடக்கும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20K இன்வெஸ்ட் பண்ணது வந்து 6 டைம்ஸ் டபுள் ஆகும் இந்த 36 இயர்ஸ் கேப்பில். ஸோ 20K becomes 40K, 40K becomes 80K, 80K becomes 160K, 160K becomes 320K, then it becomes 640K, and finally at the age of 60 it becomes 12.8 lakhs. ஸோ சிம்பிளாக இந்த ரூல் ஆஃப் 72 வச்சு நீங்கள் எந்த ஸ்கீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணாலும் அது எவ்வளோ நாளில் உங்களுக்கு மணி டபுள் ஆகும் அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக டிட்டர்மைன் பண்ணிடலாம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நான் டெய்லி பேசிஸில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் எங்களோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது இந்த ரூல் ஆஃப் 72 இல்லை இன் ஜென்ரல் ஏதாவது ஃபினான்ஷியல் ரிலேட்டட் query இருந்தாலும், இல்லை உங்களுக்கு ஏதாவது வீடியோஸ் வந்து இண்டெக்ஸ் ஃபண்டோ இல்லை ஸ்பெசிஃபிக்காக மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் எனி ஸ்டாக்ஸ் பற்றின வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் ஸ்பெசிஃபை பண்ணுங்கள். ஸோ தட் நான் அதை பார்த்துட்டு செக் பண்ணிவிட்டு அக்கார்டிங்லி நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ.